நமசிவாய் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் நாமக்கல்லிலிருந்து சங்கீதா ராம்குமார். தமிழ்நாடு மகளிர் ஜோதிடர் அணி தலைவி, ஜோதிட கலையரசி, ஜோதிட தாய் KS கிருஷ்ணவேணி மேடம் அவர்களுக்கும், நாமக்கல் மாவட்ட தலைவி எனது அன்பு அக்கா டாக்டர் ராசாத்தி அவர்களுக்கும், மற்றும் இப்பட்டிமன்றத்தில் பங்கு பெற்று புத்தாண்டு பலன்களை வழங்கவிருக்கும் சக தோழிகளுக்கும் மற்றும் இக்குழுவில் பயணிக்கும் சக தோழிகளுக்கும் இம்முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ரிஷபராசிக்கான புத்தாண்டு பலன்கள்ங்க. இந்த ரிஷபராசிக்காரங்க பார்த்திங்கன்னாங்க, அதிபதி சுக்கிரனாக வர்றனால இவங்க எல்லா விதமான சுகங்களும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். மற்ற ராசியை கம்பேர் பண்ணும்போது இயற்கையிலே இவங்களுக்கு பாருங்கள், பொழுதுபோக்கு அம்சங்கள்லாம் ஒரு அதிகமான நாட்டம் இருக்கும். எல்லாத்துக்கிட்டையும் அன்பாக நடந்துக்குவாங்க. எல்லாத்துக்கிட்டையும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு தன்மை பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. இவ்வளோ சிறப்பான ரிஷபராசிக்காரங்க கடந்த ஒரு வருஷம் கூட கிடையாதுங்க, கடந்த 2 வருஷ காலமாகவே ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தாங்க. ஜென்மத்தில் குருங்க உட்காந்துட்டு டென்ஷனு, குழப்பம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லாமல், குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பொது இடங்களில் பழகும்போது பிரச்சனை, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இந்த ரிஷபராசி காலங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா புத்தாண்டில் வரக்கூடிய அந்த முக்கியமான பயிற்சிகள் 3 பயிற்சிகள் இருக்குங்க. குரு உங்களுக்கு 1ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. ஜென்ம குருவாக இருந்தவர் இப்போ குடும்ப குருவாக, பணவரவை கொடுக்கக்கூடிய குருவாக போகிறாருங்க. இது ஒரு அற்புதமான அமைப்புங்க. ராகு மே மாதம் 11ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு போகிறார். இது ஓரளவுக்கு சுமாரான பலனுங்க. கேது 5ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்கு போகிறார். கொஞ்சம் சுகங்களை தியாகம் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை. சனி இவ்வளவு நாள் வரைக்கும் கர்ம சனியாக இருந்து குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், அது இல்லாமல் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வயதானவர்கள் இருந்திருந்தாங்கன்னா ஒரு கர்ம காரியம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருந்திருக்குங்க. அவர் இந்த மார்ச் மாதம் சனி பகவான் 10ஆம் இடத்துலேருந்து அதி அற்புதமான உன்னதமான 11ஆம் இடத்துக்கு போகிறார். இதுவும் ஒரு நல்ல நன்மைங்க. ஆக இந்த வருடத்தில் மிக சிறப்பான பலனை பெறக்கூடிய 3 முக்கிய ராசிகளில் ரிஷப ராசி ஒன்றுங்க. அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாங்க, மன சந்தோஷத்தோடு இருக்கலாம். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் சனி லாப சனின்னு சொல்லிட்டேன். குரு 2 பணவரவுக்கு வராங்க. அப்போ பணவரவு நல்லாவே இருக்குங்க, சூப்பருங்க. ஆனால் சேமிப்பு அப்படிங்கிறது இந்த சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. பணம் வர 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 ஒரு சேமிப்பு, ஒரு முதலீடு அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த 2 வருஷங்களில் உங்களுக்கு 7 சனி ஆரம்பிக்கும். எப்படி எறும்பு தன்னோட எதிர்காலத்துக்காக கொண்டு போய் சேமித்து வைக்கிதோ அது மாதிரி நீங்களும் சேமிப்பு அப்படிங்கிறது பணத்தை பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப அவசியமான விஷயங்க. அரசு ஊழியர்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதாகட்டும், இந்த மாதிரி ஒரு அற்புதமான எல்லா விஷயங்களும் நல்லா நடக்குங்க. வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு நல்லாயிருக்கும். கலைத்துறையில் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் உலகத்தில் ஒரு சூப்பரான அவார்டுகள் இந்த மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. வேற்றுமொழி பேசுகிறவங்களால ஒரு ஆதாயம், சொத்து வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம். உத்தியோகம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு உத்தியோகம் மாறக்கூடியது ஒரு அற்புதமான அமைப்பு. புதுசாக தொழில் தொடங்கலான்னு நினச்சிங்கன்னா இந்த சமயத்தில் தொழில் தொடங்கிறதுக்கான அற்புதமான அமைப்புங்க. பழைய கடன் இருந்தால் அது தீரக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான ஒரு அற்புதமான அமைப்பு உங்களுக்கு இருக்குங்க. இது பொதுவான பலன். அது மட்டும் இல்லாமல் குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனஸ்தானத்துக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றாருங்க. அங்கே உங்கள் ராசிக்கு 6, 8, 10 இந்த இடங்களை பார்க்குறாரு. 2ஆம் இடத்துல வர்ற குரு கட்டாயம் பண வரவை நல்லா கொடுப்பாருங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல, நான் இதை எங்கள் குழந்தைங்களுக்கு இதை வாங்கித்தரேன், அதை வாங்கித்தரேன்னு சொன்னாங்க, மனைவிக்கு வாங்கித்தரேன், அப்பா அம்மாவை பார்த்துக்கிறேன், உங்களோட ஆசை நிறைவேற்றி வைக்கிறேன்னு ஏகப்பட்ட வாக்குறுதி கொடுத்தங்க. அதெல்லாம் நிறைவேற்ற முடியாமல் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள்
கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் இருக்குங்க. ஆனால் மறுபடியும் வாக்கு கொடுக்கறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி குடும்பம் வந்து பிரிஞ்சிருந்தீங்கன்னா, பிரிஞ்ச குடும்பம் கம்பல்சரி நிறைய நான் பார்த்த வரைக்குங்க இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு கணவன் மனைவி ஒரு வாக்குவாதத்தால் நிறையா பிரிஞ்சிருக்காங்கங்க. இவங்க வந்து இப்போ சேர்கிறதுக்கான ஒரு காலகட்டமாக இந்த 2025 ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய, அதுவும் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட ஒரு அந்யோன்யத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, வாக்கை பேச்சை மூலதனமாக கொண்டு தொழில் செய்கிறவங்க, காலேஜ் ப்ரொஃபஸர்ஸு, நம்மள மாதிரி ஜோதிடர், லாயர்ஸ், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த காலகட்டம் நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 6ஆம் இடமான உத்தியோகஸ்தானத்தை வந்து குரு வந்து தனது 5ஆம் பார்வையாக பார்க்குறாருங்க. 5ஆம் பார்வையை 6ஆம் இடத்தை பார்க்குறனால உங்களோட குழந்தைகளுக்கு, அதாவது வளர்ந்த குழந்தைகள் ரிஷபராசிக்காரங்களுக்கு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்காம இருந்தால் அவங்களுக்கும் உத்தியோகம் கிடைக்கும். ப்ளஸ் வந்துட்டு 6ஆம் இடத்தை குரு பார்க்குறனால இந்த ரிஷபராசிக்காரங்க பருவயதில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்காம இருந்தால் அது உத்தியோகம் கிடைக்கிறதாகட்டும், வந்து ஒரு நீண்ட நாளாக ஒரு லோனுக்காக காத்துட்ருக்கேங்க, அந்த லோன் இருந்தால் நான் வந்து தொழிலை விரிவாக்கம் பண்ணிடுவேன், ஒரு சின்னதாக அங்கங்கே கைமாற்று வாங்கியிருக்கேங்க, அந்த பிரச்சனையை வந்து நான் தீர்க்கணும் அப்படின்னா எனக்கு பெரிய லோன் வேணும், அது இப்போ கிடச்சிதுன்னா பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் 2 வருஷமாக ஒரு ப்ரொமோஷனுக்காக காத்துட்ருக்கேன், அந்த ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படின்னாலும் அந்த ப்ரொமோஷன் இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் எதிரிகள் தொல்லை தேவையில்லாமல் நான் எல்லாத்தையும் நண்பராக தாங்க நினைக்கிறேன், ஆனால் என் முதுகுக்கு முன்னாடி ஒன்று பேசுகிறாங்க, ஏன் முன்னாடி ஒன்று பேசுகிறாங்க, இந்த மாதிரி எதிரிகள் என்னை விட்டு விலகணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அவங்களும் இந்த சமயத்தில் உங்களுக்கு விலகிறதுக்கான சூழல் ரொம்பவே நல்லாயிருக்கு. கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு, அதாவது இது வரைக்கும் நான் எந்த பிரச்சனையும் நானாக பண்ணலைங்க, அவங்களா எங்கிட்ட சண்டைக்கு வந்தாங்க, அவங்களாவே கோர்ட்டுக்கு போனாங்க, ஏகப்பட்ட பிரச்சனை நான் சந்திச்சிட்ருக்கேன் அப்படின்னா அந்த பிரச்சனையும் இந்த மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு படிப்படியாக தீர ஆரம்பிக்குங்க குருவோட அருளால். நீண்ட நாள் வியாதி, அதாவது உடம்புல ஏதாவது சின்ன சின்ன வியாதிகள் இருந்துச்சுன்னா அது வந்து இப்போ வந்து குணமாகறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குங்க. குருவோட பார்வை 8ஆம் இடத்துல படுறதுனால நீண்ட நாள் வியாதிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா இப்போ ஒரு சின்ன சர்ஜரி நடந்து ஒரு நல்ல டாக்டர் கிடச்சி அதெல்லாம் உங்களுக்கு அந்த வியாதிகள் சரியாகி முழுமையாக நீங்கள் வந்து க்யூர் ஆகிறதுக்கான ஒரு அற்புதமான காலம் இருக்குங்க. எதனால் சர்ஜரி அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, சனியோட பார்வையும் அங்கே படுதுங்க. 8ஆம் இடத்தை சனி 10ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ ஒரு சின்ன ஒரு அறுவை சிகிச்சை நடந்து அதன் மூலியமாக உங்களுக்கு அந்த வியாதியிலேருந்து பரிபூர்ணமாக குணமாகி அப்பாடா அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு குரு வந்து 8ஆம் இடத்தை பார்க்குற காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ராகுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு திடீர் லாட்ரி யோகம் அப்படிங்கிற அமைப்புகளும் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். இன்சூரன்ஸ் பணம் ஏதாவது வராமல் இருந்துச்சுன்னா அந்த இன்சூரன்ஸ் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. அடுத்து 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறனால கூடவே வந்து மே மாதத்துக்கு அப்புறம் குருவும் உங்களோட 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு வராருங்க. இது வந்து வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாட்டில் போய் நான் தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் வெளிநாட்டில் போய் தொழில் தொடங்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க. வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்காகட்டும், வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு வந்து 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குருவும் 10ஆம் இடத்துக்கு வரப்போகிற ராகுவும் உங்களுக்கு செய்ய போகிறாங்க. வெளிநாட்டில் ஏற்கனவே நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேங்க, இன்னொன்று எக்ஸ்டென்ஷன் பண்ணலாமான்னு கேட்டால் இந்த சமயத்தில் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஆனால் கொஞ்சம் வண்டி வாகனத்தில் போகும்போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், லாப சனியாக இருந்து உங்களுக்கு நல்ல பணவரவை கொடுப்பாருங்க. குறுக்கு வழியில் மட்டும் நீங்கள் வந்து போகக்கூடாதுங்க. அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் தெளிவாக இருங்க. மூத்த சகோதரால் உங்களுக்கு நன்மை. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இருக்கிற இடத்துக்கு நன்மை பண்ணுவாருங்க. அப்போ உங்களை மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது வந்து இந்த சமயத்தில் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீண்ட நாளாக ஒரு பணம் வரல அப்படின்னு காத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த பணம் இப்போ வர்றதுக்கான சூழல் ரொம்பவே சூப்பராக இருக்குது. சனியோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1ஆம் இடத்தை, 5ஆம் இடத்தை, 8ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. இப்போ 1ஆம் இடத்தை பார்க்குறதுனால கொஞ்சம் ஒரு சோம்பேறித்தனம் வரும், அதை வந்து ஒதுக்கி வச்சுருங்க. அதுவும் லாபஸ்தானத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறனால உங்களோட ஒவ்வொரு செயலும் எப்படி பணம் சம்பாதிக்கலாம், எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க.
ஆனால் ஒரு சின்ன சோம்பேறித்தனம் வரும். அதை மட்டும் ஒதுக்கி வச்சுருங்க. ஒதுக்கி வச்சிட்டிங்கன்னா இது வந்து ஒரு அற்புதமான காலகட்டம் நீங்கள் வாழ்க்கையில் பண ரீதியாக முன்னுக்கு வர்றதுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வேலையாட்களாக நன்மை கிடைக்க போகுதுங்க. அரசாங்க ஊழியர்களுக்கு நன்மை. அரசாங்கத்தில் வந்து டெம்ப்ரவரியாக வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான சூழல் இந்த மாதிரி அற்புதமாக இருக்குங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு, நீண்ட நாட்களாக குலதெய்வம் என்னன்னே தெரியலங்க அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட குலதெய்வத்தோட அருளாலேயே குலதெய்வம் தெரியறதுக்கான வாய்ப்புகள், அரசியல்வாதிகளுக்கு நல்ல நன்மை, பதவிகள் கிடைக்கிறதுக்கான வசதிகள் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த சான்ஸை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. கேது பகவானை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துக்கு வராருங்க. அப்போ அம்மா உடம்புல ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா உடனே கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துருங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 அப்படின்னா வீடு வண்டி வாங்கணும் பண்ணிங்களா, வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு நிலம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கோவிலுக்கு பக்கத்தில் வீடு வாங்கிறதுக்கான ஒரு அற்புதமான யோகம் கிடைக்குங்க. அதுவும் குறிப்பாக விநாயகர் கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு நிலம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி வாகனத்தில் உங்களோட வாகனத்தில் ஒரு விநாயகர் படம் வச்சுக்கிறதும் உங்களுக்கு ஒரு சிறப்பை கொடுக்குங்க. இந்த வருஷம் ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு உங்களோட துன்பங்கள் துயரங்களுக்கு ஒரு முடிவு வந்து வரப்போகுதுங்க. குறிப்பாக உங்கள் ஜாதகத்தில் திசாபுத்தியும் சரியாக இருக்கிற பட்சத்தில் இன்னமே இந்த வருஷம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த வருஷத்தை இன்னும் சிறப்பாக நீங்கள் மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாள் வழிபாடு பண்ணுறதும், உளுந்து தானம், விநாயகர் வழிபாடும் உங்களுக்கு இந்த வருஷத்தை இன்னும் மிகச்சிறந்த வருஷமாக மாற்றி கொடுக்குங்க. எனக்கு பேச வாய்ப்பளித்த கிருஷ்ணவேணி மேடம் அவர்களுக்கும் மற்றும் சக தோழியர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.